பொன்னாரும் தில்லை புலியூர் வெண்பாவிற்கு பன்னாலும் ஏத்திப் பணிகுவாம் நன்னாரி கக்கும் சரப்பூங்கடுக்க யான் என்ற கற்பக குஞ்சர பூங்கழல் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அனைவரையும் திருவரங்கம் ராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் மூலமாக இந்த காணொளி கூட்டத்திலே தமிழ் அன்பர்களையும் தமிழ் சான்றோர்களையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாம் ஆதி மும்மூர்த்திகளிலே தமிழிசை மூவர் என்று அழைக்கப்படுகின்ற மும்மூர்த்திகளிலே மாரிமுத்தா பிள்ளை என்கின்ற மாபெரும் கவிஞர் இயற்றிய சிதம்பரம் என்னும் திருப்புலியூர் வெண்பா என்கின்ற நூலை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே முன்னுரையிலே நாம் சொன்னபடி திருப்புலியூர் வெண்பா 100 வெண்பாக்களினால் ஆனது. முதல் 25 தல வரலாறு மற்றும் திரிபு என்ற வகையிலும், இரண்டாவது 25 பாடல்கள் தல வரலாறும் யமகம் என்ற வகையிலும், மூன்றாவது 25 பாடல்கள் சிலேடை திரிபு என்ற வகையிலும், நான்காவது கடைசி 25 பாடல்கள் சிலேடை அதற்குரிய உவமானம் பிறகு திரிபு என்ற வகையிலும் அமைந்துள்ளதாக நாம் பார்த்தோம். இன்று ஒவ்வொரு வகையிலுமே முதல் பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வகை மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் கொடுத்திருக்கின்ற திரிபு என்கின்ற வகை. திரிபு என்றால் ஏற்கனவே சொன்னபடி கிட்டத்தட்ட முதல் 2 சொற்கள் ஒன்று போலவே இருந்தாலும் முதல் எழுத்திலே ஒரு சிறிய வேறுபாடு இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய வகையிலே முதலாவது பாட்டாக முதல் வகையிலே மாரிமுத்து பிள்ளை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாடல் சொற்செரு வேதாந்த சுடர்த்தகர வித்தையதாம் பொற்சபை நின்றோங்கும் புலியூரே முற்சமனை வீசுபதத்தான் அடித்தார் விற்கொண்டு அமர் விளைத்த பாசுபதத்தான் அடித்தார் பற்று என்கின்ற வெண்பாவை நமக்கு மிக அழகாக மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னபடி முதல் 2 அடிகளிலே சிதம்பரம் நடராஜ பெருமானின் தல மகிமையும், கடைசி 2 அடிகளிலே பார்க்கிறீர்கள் என்றால் வீசுபதத்தான் அடித்தார் பாசுபதத்தான் அடித்தார் என்ற சொற்றொடர்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். முதல் எழுத்து மட்டுமே வேறுபட்டிருப்பதால் இது திரிபாக கொள்ளப்படுகின்றது. சரி, இவர் சொல்ல வருகின்ற தல மகிமையையும் கடைசி 2 அடிகளிலே அவர் சொல்லியிருக்கின்ற தல வரலாற்றையும் நாம் பார்த்தோமேயானால் சொல் செறிவு வேதாந்த சுடர்த்தகர வித்தையதாம் பொற்சபை நின்றோங்கும் புலியூரே என்று சொல்கின்றார். அதாவது வேதங்களின் சாரமாக விளங்குகின்ற பொற்சபையான தில்லை சிதம்பர நடராஜ பெருமானே. இதில் நாம் கவனிக்க வேண்டியது புலியூர் வெண்பா என்பதால் ஒவ்வொரு வெண்பாவிலுமே 2வது அடியிலே தனிச்சீருக்கு முன்பாக புலியூரே புலியூரே என்று முடிவதை நாம் பார்ப்போம். அதுபோல பொற்சபை நின்று ஓங்கும் புலியூரே, பொற்சபையாக விளங்குகின்ற சிதம்பரம் நடராஜ பெருமானே முற்சமனை வீசுபதத்தான் அடித்தார் வில் கொண்டு அமர் விளைத்த பாசுபதத்தான் அடித்தார் பற்று என்று சொல்கின்றார். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், முன் யமனை வீசு பதத்தான் நடித்தார், வில் கொண்டு அமர் விளைத்த பாசுபதத்தான் அடித்தார். அதாவது மார்க்கண்டேயன் என்கின்ற சிவபக்தன் தன்னுடைய 16 வருட ஆயுட்காலம் முடிவடையும் போது தன்னுடைய ஆயுட்காலம் நீண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை சென்று இறுக பற்றி கொள்கின்றான். அந்த சிவலிங்கத்தை இவர்கள் பற்றி இருக்கும் பொழுது மார்க்கண்டேய பெருமான் அவனுடைய உயிரை எடுப்பதற்காக யமகிங்கர்கள் வருகின்றார்கள். யமனும் வருகின்றான். தன்னுடைய பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசும் பொழுது அவன் சிவலிங்கத்தை பற்றி இருப்பதால் அந்த சிவலிங்கத்தின் மீதும் அந்த பாசக்கயிறு விழுகின்றது. சிவபெருமான் என் மீது இத்தனை பக்தி கொண்டு அன்பு கொண்டு இந்த லிங்கத்தை கெட்டியாக பற்றி கொண்டிருக்கும் பக்தன் என்பதை கூட நீ மதிக்காமல் உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து கொண்டிருப்பதால் உன்னை நான் தண்டிக்கப் போகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்து தோன்றி யமனை காலால் எட்டி உதைத்தார் என்பது
மார்க்கண்டேயனுடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நம்முடைய மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் முற்சமனை, அதாவது முன்னொரு நாள் யமனை வீசுபதத்தான் நடித்தார். சிதம்பரத்திலே கோயில் கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமான் நடன கோலத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்படி நடனம் ஆடினார்? தன்னுடைய பதத்தை மாற்றி வைத்து பதம் என்றால் பாதம். தன்னுடைய பாதத்தை மாற்றி மாற்றி வைத்து நடனம் ஆடுகின்ற சிவபெருமான். அது எப்பேற்பட்ட பாதம்? முன்பு யமனை வீசிய பாதம். அந்த யமனை எட்டி உதைத்த பாதம் என்பதை சொல்லும்போது முன் யமனை வீசுபதத்தான் நடித்தார். அப்பேற்பட்ட யமனையே எட்டி உதைத்த பாதங்களில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான் மறுபடியும் சொல்லும்போது வில் கொண்டு அமர் விளைத்த பாசுபதத்தான் அடித்தார் பற்று. அதாவது அர்ஜுனனானவன் மகாபாரதத்திலே போரிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக நவீன அஸ்திரங்களெல்லாம் வேண்டி தவம் இருக்கின்றான். கிருஷ்ண பெருமான் அறிவுரையின்படி சிவபெருமான் நோக்கி தவம் இருந்து அவருடைய பசுபதி அஸ்திரம் என்று சொல்வார்கள். அதைத்தான் சமஸ்கிருதத்திலே பாசுபத அஸ்திரம் என்று சொல்வார். அந்த பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்று நீ இந்த யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று கிருஷ்ண பெருமான் அறிவுரை செய்கின்றார். அதை ஏற்றுக்கொண்ட அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றான். இந்த சிவபெருமானை நோக்கி அர்ஜுனன் தவமிருந்து பாசுபத அஸ்திரத்தை வாங்கப் போகின்றான் என்பதை அறிந்து கொண்ட துரியோதனன் அர்ஜுனனை தவத்தை கலைப்பதற்காக முகாசுரன் என்ற ஒரு அசுரனை அனுப்புகின்றான். அந்த முகாசுரன் பன்றி முகத்தை கொண்டு பன்றின் உருவத்தை தாங்கி இந்த அர்ஜுனனின் தவத்தை கலைப்பதற்காக வேகமாக வருகின்றான். நம்முடைய பக்தன் நம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அவன் தவம் கெடக்கூடாது என்று கருதிய சிவபெருமான் ஒரு வேடன் உருவம் தாங்கி அந்த பன்றியை தடுப்பதற்காக வேடனாக வருகின்றார். இந்த பன்றியின் இடையூற்றை அறிந்து கொண்ட அர்ஜுனன் தன்னுடைய தவத்தை நிறுத்திவிட்டு தன்னுடைய காண்டீவத்தையும் அம்பினையும் எடுத்து அந்த பன்றியின் மீது அம்பெய்து அதை தடுக்க முற்படுகின்றான். ஒரே சமயத்திலே அர்ஜுனன் எய்த அம்பும் பன்றியை தாக்குகின்றது, சிவபெருமான் எய்த அம்பும் பன்றியை தாக்குகின்றது. இப்போது வந்திருப்பது சிவபெருமான் என்று அறியாத அர்ஜுனன் அந்த வேடனிடம் சென்று அந்த பன்றியை தாக்கியது என்னுடைய அம்புதான், நீ ஏன் எனக்கு இடையூறு செய்கின்றாய் என்று சண்டையிடுகின்றான். சிவபெருமான் உன்னுடைய அம்பு என் பன்றியை கொல்லவில்லை, நான் எய்த அம்புதான் பன்றியை கொன்றது என்று பதிலுக்கு வாக்குவாதம் செய்கின்றார். இப்படியே இருவருக்குமாக வார்த்தைகள் மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்க ஒரு கட்டத்திலே பொறுமை இழந்த அர்ஜுனன் தன்னுடைய வில் ஆற்றலுக்கு பங்கம் வருகின்றது, அதை பொறுக்க முடியாது என்று சொல்லி தான் கையில் வைத்திருந்த அம்பால் சிவபெருமான் முதுகிலே ஓங்கி அடித்து விடுகின்றான். அப்போது அண்ட சராசரங்களில் அனைத்து உயிர்களுக்கும் அந்த அடி விழுந்ததாக சிவபுராணம் சொல்கின்றது. அதுபோல அர்ஜுனனின் கையாலே அடிவாங்கிய சிவபெருமான் இதை பற்றி சொல்லும்போது மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் பாசுபதத்தான் அடித்தார் பற்று என்று சொல்கின்றார். அதாவது வீசுபதத்தான் நடித்தார், யமனை எட்டி உதைத்த பாதத்தினால் நடனமாடினார், வில் கொண்டு அமர் விளைத்த, வில்லை கொண்டு போர் புரிய நின்ற அர்ஜுனன் பாசுபதத்தான் அடித்தார் பற்று. அர்ஜுனனின் பாசுபத அஸ்திர கையில் இருந்த அம்பினால் அடிவாங்கிய சிவபெருமானின் திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அருமையான கருத்தினை தன்னுடைய தல வரலாற்றின் மூலமும் திரிபு என்கின்ற அந்த யுக்தியை கொண்டும் நமக்கு அழகான வெண்பாவை அமைத்து கொடுத்திருக்கின்றார் மாரிமுத்தா பிள்ளை அவர்கள். சொற்செறிவு வேதாந்த சுடர்த்தகர வித்தையதாம் பொற்சவை நின்றோங்கும் புலியூரே முன் யமனை வீசுபதத்தான் அடித்தார், வில் கொண்டு அமர் விளைத்த பாசுபதத்தான் அடித்தார் பற்று. இதுதான் முதல் வகையிலே வருகின்ற ஒரு வெண்பா. இது தல வரலாறும் திரிபுமாக இருக்கின்றது. இரண்டாவது வகை நாம் பார்க்க இருக்கின்றது தல வரலாறும் யமகமும். நாம் ஏற்கனவே சொன்னபடி யமகம் என்பது 2 அடிகளிலே முதல் சொற்றொடர் ஒரே சொல்லாக வரும், ஆனால் வேறு வேறு பொருளை தரக்கூடியது. இந்த வகையான ஒரு யுக்தியை கையாளும் போது மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் நமக்கு 26வது பாடலான வாசனை சேர் மாமலரோன் மாமரை மூவாயிரவர் பூசனை செய்தேத்தும் புலியூரே ஓசைதரு பால்சங்கரியார் பதுமத்திருக்கணிந்தோர் பால்சங்கரியார் பதி என்று முடிக்கின்றார். இதிலே
முதல் 2 அடிகளிலே வாசனை சேர் மாமலரோன் மாமரை மூவாயிரவர் பூசனை செய்து ஏத்தும் புலியூர் என்று தல மகிமையையும், ஓசை தரு பால்சங்கரியார் பதுமத்திருக்கணிந்தோர் பால்சங்கரியார் பதி, பால்சங்கரியார் பால்சங்கரியா என்ற ஒரே சொற்றொடர் வேறு வேறு பொருளை தருவதனால் இது யமகம் என்கின்ற வகையிலும் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த பாடல் சொல்ல வருகின்ற கருத்தும் அது வருகின்ற யமகத்தின் பொருளையும் பதம் பிரித்து பார்த்தோமேனால் மிகுந்த சுவையுடையதாக இருக்கும். முதலிலே வருகின்ற வாசனை சேர் மாமலரோன் மாமரை மூவாயிரவர், அதாவது மலரிலே அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவனும் 3000 தேவர்களும் வேதமாக கருதி போற்றுகின்ற பூசனை செய்து ஏத்தும் புலியூரே, இவர்கள் எல்லோரும் செய்து பூஜித்து போற்றுகின்ற சிதம்பரம் நடராஜ பெருமானே, ஓசை தரு பால்சங்கரியார் பதுமத்திருக்கணிந்தோர் பால்சங்கரியார் பதி, பால்சங்கரியார் பால்சங்கரியார் என்று வருகின்றது. என்னிடத்துக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தோமேயானால் இதற்கு 2 வரலாறுகள் உண்டு. முதலிலே சிவபெருமான் சலந்தராசுரன் என்கின்ற ஒரு அசுரனை கொல்வதற்காக தன்னிடம் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துகின்றார். ஆம், நன்றாக கவனித்தீர்களேயானால் சிவபெருமான் தன்னிடம் இருந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துகின்றார். புராணத்தின்படி சுதர்சன சக்கரம் என்பது திருமாலிடம் இருந்தால் கூட அது முதலில் சிவபெருமானிடம் இருந்ததாகவும், சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அந்த சுதர்சன சக்கரத்தை திருமால் பெற்றுக்கொண்டதாகவும் வரலாறு சொல்கின்றது. சலந்தராசுரன் என்ற அந்த கொடூர அசுரனை கொன்ற சிவபெருமானது சுதர்சன சக்கரத்தை நோக்கி திருமால் தவம் இருக்கின்றார். இவரிடமிருந்து அந்த சக்கரத்தை போற்றுவதற்கு சக்கரத்தை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று திருமால் சிவபெருமானை நோக்கி ஒவ்வொரு நாளும் அந்த சிவலிங்கத்திற்கு 1000 மலர்களை 1000 தாமரைகளை வைத்து பூஜிக்கின்றார். ஒவ்வொரு நாளும் தவறாமல் தன்னுடைய கையினாலே 1000 புஷ்பங்களை பறித்து அந்த 1000 புஷ்பங்களால் சிவபெருமானை அர்ச்சித்து வணங்குகின்றார். இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாட்கணக்காக. இந்த திருமாலுடைய பக்தியை சோதிக்க நினைத்த சிவபெருமான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் 1000 புஷ்பங்களை பயன்படுத்துகின்றான். ஒரு நாள் ஒரு புஷ்பத்தை குறைத்து பார்ப்போம், இவன் என்ன செய்கின்றான் என்று பார்க்கலாம் என்று சோதித்த சிவபெருமான் திருமாலுடைய அந்த புஷ்பங்களின் எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை குறைத்து விடுகின்றார். திருமால் வழக்கம்போல் பூஜையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். 1000 இருக்க வேண்டிய இடங்களிலே 999 தான் இருப்பதை திருமால் கவனிக்கின்றார். ஆகா, 1000 புஷ்பங்கள் இருக்கிறதா என்று சரியாக கவனிக்காமல் பூஜையை செய்து விட்டோமே, இந்த பூஜையை நாம் சரிவர முடிக்க வேண்டும் என்றால் 1000வது புஷ்பத்தை தேட இப்போது நேரமில்லை, அதற்கு பதிலாக என்னுடைய கண்ணையே நான் பறித்து புஷ்பமாக சிவபெருமானுக்கு சாத்துகிறேன் என்று சொல்லி நம்முடைய நாராயணன் தன்னுடைய கண்ணை பறித்து அந்த சிவபெருமானுடைய சிவலிங்கத்தின் மீது பூஜிக்கின்றான். இதைத்தான் நம்முடைய இந்த வரலாற்றை மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் தன்னுடைய வெண்பாவிலே எடுக்கின்றார். பால்சங்கரியார் பதுமத் திருக்கணிந்தோர் என்று சொல்கின்றார். பால்சங்கு அரியார், திருமாலுடைய கையிலே பாஞ்சசன்யம் என்கின்ற ஒரு சங்கு இருக்கின்றது. அந்த பால்சங்கு பாஞ்சசன்ய சங்கினை வைத்து கொண்டிருக்கின்ற அரியார், அரி என்றால் நமக்கு தெரியும் நாராயணன். ஓசை தரு பால்சங்கு அரியார், ஓசையை எழுப்புகின்ற பாஞ்சசன்ய சங்கினை கையில் வைத்திருக்கின்ற அரியாகிய நாராயணன் அவருடைய கண்ணினை பெற்றுக்கொண்ட, யார் பெற்றுக்கொண்டது? ஓர்பால் சங்கரியார் பதி. முதலில் சொன்னது பால் சங்கரியார் பாஞ்சசன்யம் என்கின்ற சங்கினை வைத்துக் கொண்டிருக்கின்ற அரியாகிய நாராயணன். இரண்டாவதாக வருகின்ற பால் சங்கரியாரை நாம் பதம் பிரித்து பார்த்தோமே ஆனால் பதுமத்திருக்கணிந்து ஓர்பால் சங்கரியார் பதி. அங்கே சொன்னது பால் சங்கு அரியார், இங்கு சொன்னது ஓர்பால் சங்கரியார். சங்கரி என்பவர் சிவபெருமானுடைய துணைவியாரான பார்வதி தேவி. அந்த சங்கரியை தன்னுடைய ஒரு பாகத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற சிவபெருமான் பாஞ்சசன்ய சங்கினை வைத்து கொண்டிருக்கின்ற நாராயணனுடைய கண்ணினை பெற்றுக்கொண்டான் என்கின்ற கருத்தை சொல்கின்றார். பால் சங்கு அரியார் ஓர்பால் சங்கரியார், ஓர்பால் ஒரு பக்கம் சங்கரியை வைத்திருக்கின்ற சிவபெருமான் என்று தன்னுடைய புலமையினாலே வார்த்தைகளினாலே மாரிமுத்தா பிள்ளையார் விளையாடுவதை நாம் பார்க்கின்றோம். பதம் பிரிக்கும் பொழுது முன் இருக்கின்ற வார்த்தைகளை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஓசை தரு
பால்சங்கு அறியார் பதுமத்திருக்க அணிந்து ஓர்பால் சங்கரியார் பதி. வெண்பாவாக படிக்கும் பொழுது பதுமத்திருக்கணிந்தோர் பால் சங்கரியார் பதி என்று வரும். இந்த பதுமத்திருக்கணிந்தோர் என்கின்ற இதை நம் வார்த்தைகளை பதம் பிரித்து பதுமத்திருக்க அணிந்து ஓர்பால் சங்கரியார் பதி என்று சிவபெருமான் நாராயணன் மீது கொண்ட பக்தியையும் நாராயணன் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியையும் சைவ வைணவத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சாரமாக நமக்கு மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் தன்னுடைய அழகான வெண்பாவின் மூலம் எடுத்து காட்டுகின்றார். இது இரண்டாவது வகையான யமகம் என்கின்ற வகையிலே வருகின்றது. இப்பொழுது மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது முதல் 2 அடிகளிலே சிலேடை, இரண்டாவது கடைசி 2 அடிகளிலே திரிபு. நாம் ஏற்கனவே சொன்னபடி சிலேடை என்பது ஒரே வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் இரு பொருள்பட பேசுவது என்று நாம் பார்த்தோம். இங்கே மாரிமுத்தா பிள்ளையவர்கள் கையாண்டிருக்கின்ற சிலேடை தன்மையை நாம் பார்த்தோமேயானால் அருமையான ஒரு வார்த்தை விளையாட்டை நமக்கு அவர் கொண்டு வருகின்றார். கண்பங்கயமின்னார் கார்குழலில் அந்தியினில் புல்பஞ்சரம் சேர் புலியூரே நட்பினோடு மெச்சி கும்பிட்டார் மெலிவொழிப்பார் வந்தியிடம் இச்சி கும்பிட்டார் இடம். இதுதான் மாரிமுத்தா பிள்ளையவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வெண்பா. அதாவது கண்பங்கயமின்னார் கார்குழலில் அந்தியினில் புட்பஞ்சரம் சேர் புலியூரே நட்பினோடு மெச்சி கும்பிட்டார் மெலிவொழிப்பார் வந்தியிடம் இச்சி கும்பிட்டார் இடம். கடைசி 2 அடியிலே மெச்சி கும்பிட்டார் இச்சி கும்பிட்டார் என்று திரிவாக வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். முதல் 2 அடிகளிலே மாரிமுத்தா பிள்ளையவர்கள் கையாண்டிருக்கின்ற சிலேடை ரசிக்கத்தக்கது. அதாவது கட்பங்கயமின்னார் கார்குழலில் அந்தியினில், தாமரை போன்ற கண்களை உடைய அந்த பெண்களின் கரிய கூந்தலிலே மாலை நேரத்திலே கண் பங்கயம் மின்னார், பங்கயம் போன்ற கண்களை வைத்திருக்கின்ற பெண்கள் அவர்களுடைய கார்குழலில் கரிய கூந்தலிலே அந்தியினில் இரவு நேரத்திலே புட்பம் சரம் சேர் புலியூரே. அதாவது தாமரை கண்களுடைய அழகான பெண்கள் தங்களுடைய கரிய கூந்தலிலே இரவு நேரத்திலே பூக்களை மாலையாக துடித்து அணிந்து பக்தி மனம் கமழ திகழ்கின்ற சிதம்பரமே என்று சொல்கின்றார். அதிலே இரண்டாவதாக வருகின்ற கார்குழலில் அந்தியினில் புட்பம் சரம் சேர் புலியூரே என்று வருகின்றது. புட்பம் என்றால் புஷ்பம் என்கின்ற தொடராக நாம் பார்க்கின்றோம். புட்பம் சரம் சேர் புலியூரே, பூக்கள் சரத்தினோடு சேர்ந்து மாலையாக தொடுக்கப்படுகின்ற சிதம்பரமே என்கின்ற ஒரு அர்த்தம் வருகின்றது. இரண்டாவது சிலேடை என்னவென்றால் அந்தியினில் இரவு நேரத்தில் புல் பஞ்சரம் சேர் புலியூரே, புட்பம் சரம் சேர் புல் பஞ்சரம் சேர். புட்பம் சரம் சேர் என்றால் பூக்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்ற, புல் பஞ்சரம் சேர் என்றால் புல் என்ற வார்த்தைக்கு தமிழிலே பறவை என்கின்ற பொருள் வருவதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்திலே திரைப்படங்களிலே கூட புள்ளினங்கால் என்ற பாடல்களை எல்லாம் இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் எழுதுகின்றார்கள். புள்ளினங்கால் என்றால் பறவை இனங்களே என்ற அர்த்தம் வருவதை நாம் பார்க்கின்றோம். திருப்பாவை எழுதிய ஆண்டாள் நாச்சியார் கூட புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் என்று சொல்கின்றார். புல் என்ற சொல்லுக்கு பறவை என்கின்ற அர்த்தம் வருகின்றது. இந்த புல் பஞ்சரம் சேர்கின்ற புலியூர். பஞ்சரம் என்றால் தமிழிலே கூடு, வீடு, இல்லம் என்கின்ற பொருள். அந்த இரவு நேரத்திலே பறவைகள் தங்களுடைய கூட்டினை சேர்ந்து தங்குகின்ற புலியூரே, புட்பம் சரம் சேர் புல் பஞ்சரம் சேர் என்கின்ற சிலடையாக ஒரு வார்த்தையை வைத்தே மாரிமுத்தா பிள்ளை அவர்கள் விளையாடுவதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு என்ன சொல்ல வருகின்றார்? திரிபிலே நட்பினோடு மெச்சிக்கும் விட்டார் மெலிவொழிப்பார் வந்து இடம் இச்சிக்கும் விட்டார் இடம் என்று சொல்கின்றார். இதற்கு என்ன பொருள்? நட்பினோடு மெச்சி கும்பிட்டார் மெலிவு ஒழிப்பார். நட்போடு சிவபெருமானை மெச்சி கும்பிடுபவர்களுடைய மெலிவு துன்பத்தை ஒழிப்பவராகிய சிவபெருமான். அதான் நட்பினோடு மெச்சி கும்பிட்டார் மெலிவொழிப்பார். பதம் பிரிக்கும்போது மெச்சி கும்பிட்டார் மெலிவு ஒழிப்பார். கடைசியிலே வருவது வந்தியிடம் இச்சி கும்பிட்டார் இடம்.
மெச்சி கும்பிட்டார். இங்கே இச்சி கும்பிட்டார் என்றால் என்ன பொருள்? அங்கேதான் பதத்தினால் மாற்றி பிரிக்க வேண்டும். வந்தி என்கின்ற, அதாவது வரலாற்றிலே வைகை ஆற்றிலே வெள்ளம் வருகின்றது. திருவாதவூர் அடிகள் வைகை ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடச் செய்கின்றார். அந்த வெள்ளம் வரும்போது பாண்டிய மன்னனானவன் இந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்குக்கு அணை கட்ட வேண்டும் என்று அனைத்து ஊர் மக்களுக்கும் ஆணையிடுகின்றான். இப்போது ஒவ்வொரு ஊராரும் தங்களுடைய பணிக்கு தாங்களோ அல்லது தங்களுக்கு ஒரு கூலி ஆட்களை முடிந்தவர்கள் தாங்களே அணை கட்டலாம், முடியாதவர்கள் கூலிக்காரரை வைத்து அணை கட்டலாம் என்று சொல்கின்றான். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய முறை வரும்பொழுது அந்த வைகை ஆற்றை ஒட்டி அணை கட்டுகின்றார்கள். இதிலே சிவபெருமானிடம் மாறாத அன்பு பூண்ட வந்தி என்கின்ற ஒரு பெண்மணி, அவளிடம் அணை கட்டுகின்ற அளவுக்கு உடலிலே வலுவில்லை. எனவே அவள் ஒரு பிட்டு விற்கின்ற பெண். நாம் புட்டு என்று சொல்வோம் இல்லையா வழக்கத்திலே, அந்த புட்டு செய்து விற்பனை செய்கின்ற வந்தி என்கின்ற பெண் சிவபெருமானிடம் மாறாத அன்பு பூண்டவள். தனக்கு கீழே கூலி கொடுப்பதற்கு அவளுக்கு பணம் இல்லை. ஒரு பிட்டை கொடுத்து யாரையாவது வைத்து வேலை வாங்கலாம் என்றால் யாரும் வேலைக்கும் வரவில்லை. இப்போது அவளுடைய பாகம் தனித்து நிற்கின்றது. அவளுடைய பங்கு அணையை கட்டுவதற்கு யாரும் இல்லை. மன்னர் வந்து பார்த்தால் தண்டிப்பார் என்ற பயம் ஒரு பக்கம். சிவபெருமானை நோக்கி அழைக்கின்றாள், என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். என் பங்கு அணையை கட்டுவதற்கு என்னிடம் பணமும் இல்லை, கூலிக்கு கொடுப்பதற்கு பணமும் இல்லை, நான் கட்டுவதற்கு உடலிலே வலுவும் இல்லை. நீதானப்பா என் மன்னரிடமிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார். சிவபெருமான் ஒரு கூலி ஆளாக வேடம் தரித்து வந்திக்கு உதவி செய்வதற்காக வருகின்றார். வந்தியிடம் வந்து, எனக்கு கூலி எதுவும் வேண்டாம், நீ செய்கின்ற புட்டை கொஞ்சம் சாப்பிட கொடுத்தால் போதும், அதற்காக நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லி அந்த வந்தி என்கின்ற தன்னுடைய பக்தைக்காக சிவபெருமான் தன்னுடைய முதுகிலே மண்ணை சுமந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் சென்று வைகை ஆற்றை சுற்றி அணை கட்டுவதற்கு வந்திக்கு உதவி செய்கின்றார். இதுதான் பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் வரலாற்றாக நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் நம்முடைய மாரிமுத்தா பிள்ளையவர்கள் சொல்லும்போது, மெச்சிக்கும் பிட்டார் மெலிவொழிப்பார் வந்தியிடம் இச்சிக்கும் பிட்டார் இடம் என்று சொல்கின்றார். அங்கே மெச்சி கும்பிட்டார், இங்கே இச்சிக்கும் பிட்டார். வந்தியினுடைய பிட்டினை விரும்பி வாங்கி உண்ட சிவபெருமான். இச்சை என்றால் ஆசை, இச்சை கொள்கின்றோம் என்று சொல்கின்ற வழக்கம் உண்டல்லவா? அதுபோல வந்தியினுடைய புட்டினை இச்சித்து பெற்றுக்கொண்ட சிவபெருமான் என்ற அழகான திருவியை நமக்கு மாரிமுத்தா பிள்ளையவர்கள் கொடுக்கின்றார்கள். கற்பம் கயமின்னார் கார்குழலில் அந்தியினில் புட்பம் சரம் சேர் புலியூரே நட்பினோடு மெச்சிக்கும் பிட்டார் மெலிவொழிப்பார் வந்தியிடம் இச்சிக்கும் பிட்டார் இடம். அந்த புலியூர் சிதம்பரமானது பக்தர்களின் துன்பத்தை ஒழித்து வந்தியிடம் பிட்டினை விரும்பி வாங்கி உண்ட சிவபெருமான் வாழ்கின்ற ஊராகும் என்று மூன்றாவது வகையான இந்த சிலேடையும் திரிபும் கலந்த வெண்பாவாக நமக்கு அருமையான ஒரு பாடலை மாரிமுத்தா பிள்ளையவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். கடைசியாக நான்காவது வகை சிலேடை, அதற்கு ஒரு உவமானம். முன்னே நாம் பார்த்தது சிலேடை மட்டுமே. இனி நான்காவது வகையிலே சிலேடையும் அதற்கு நிகரான ஒரு உவமானமும் இருக்கும். அதற்கு பிறகு பின்னிரண்டு அடிகளிலே திரிபு வருவதை நாம் பார்ப்போம். உவமானம் என்றால் என்ன? இதை போல இது இருக்கும், தாமரை போன்ற கண்கள். தாமரை நின்றால் உவமை, கண்கள் என்பது அதற்கு நிகராக சொல்லப்படுகின்றது. தாமரை போன்ற கண்கள். இனிமே போன்ற, நிகரான, நேரான என்கின்ற ஊம உருபு வரும்பொழுது அது சிலேடையோடு சேர்ந்த ஊமையாக மாறுகின்றது. இதற்கு நம்முடைய மாரிமுத்து பிள்ளை அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு வெண்பா மிக அருமையான ஒரு பாடலை கொடுத்திருக்கின்றார்கள். கால் காட்டி ஆறுதலை காட்டி அடுத்தோர்க்கு அயல்வேல் போர்க்காவனம் சூழ் புலியூரே. இங்கே இரண்டாவது அடியிலே போல என்கின்ற வார்த்தை வருவதை நாம் பார்க்கின்றோம். கார்காட்டி ஆறுதலை காட்டி அடுத்தோர் கையில் வேல் போல் காவனம் சூழ் புலியூரே பார்க்கோல குட்டிக்கங்கூட்டினார் கொச்சை முக மாமனுக்கோர் ஒட்டிக்கங்கூட்டினார் ஊர் என்று வெண்பா எடுக்கின்றார். இது முதல் இரண்டு அடிகளிலே சிலேடியும் அதற்கு உவமையும், பின்னிரண்டு அடிகளிலே குட்டிக்கங்கூட்டினார் ஒட்டிக்கங்கூட்டினார் என்கின்ற
திரிபு வருவதையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு என்ன பொருள்? சிலேடை அதற்கு என்ன ஓமானம்? இது பின்னிரண்டு வழிகளில் வருகின்ற திரிவிற்கு என்ன பொருள் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். முதலிலே வருகின்ற 2 அடிகளிலே சிலேடை எப்படி இருக்கின்றது? கால் காட்டி 6 தலை காட்டி அடுத்தோர்க்கு அயில்வேல் போல் என்றால், தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை காட்டி, அதைத்தான் கால் காட்டி, தன்னுடைய கால் பாதங்கள் ஆன திருவடிகளை காட்டுகின்ற, ஆறுதலை காட்டி, தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு தன்னுடைய திருவடிகளையும் தன்னுடைய 6 முகங்களையும் காட்டுகின்ற முருகப்பெருமானை போல் இருக்கின்ற வனம் சூழ்ந்த சிதம்பரம் நடராஜ பெருமானே என்று சொல்கின்றார். கால் காட்டி 6 தலை காட்டி அடுத்தோர்க்கு அயில்வேல் போல் கா அனம் சூழ் புலியூரே, வனத்தினை பாதுகாவலாக கொண்ட, எப்படி முருகப்பெருமான் தன்னை நாடி வருபவர்களுக்கு தன்னுடைய திருவடியை காட்டி தன்னுடைய 6 முகங்களையும் காட்டி காப்பாற்றுவாரோ அதுபோல பக்தர்களை காக்கின்ற சிதம்பரமே என்று சொல்கின்றார். சொல்லிவிட்டு இதில் சிலேடை என்ன என்று பார்த்தால், கால் காட்டி 6 தலை காட்டி என்பது திருவடிகளை காட்டி 6 முகங்களை காட்டி என்கின்ற பொருளையும், மற்றொன்று கால் என்ற வார்த்தைக்கு காற்று, தென்றல் காற்று என்ற பொருள். தூய தமிழிலே நம்முடைய வீட்டிலே ஜன்னல் இருக்கிறது என்று சொல்கின்றோம். ஜன்னல் என்பது போர்ச்சுகீசிய வார்த்தை. தூய தமிழ் வார்த்தை கால் அதர் என்று சொல்வார்கள். அதர் என்றால் வழி, கால் என்றால் காற்று, காற்று வருகின்ற வழி. அதைத்தான் கால் அதர் என்று தூய தமிழில் ஜன்னலை சொல்வார்கள். கால் என்றால் தென்றல் காற்று என்ற பொருள். அதைத்தான் கால் காட்டி. அப்போது அதுக்கு என்ன? 6 தலை காட்டி என்றால் என்ன? 6 தலைகளை காட்டுகின்ற முருகப்பெருமான். அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்வார், முருகப்பெருமானுடைய 6 முகங்கள் எதை குறிக்கின்றன? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார் வினைகள் தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானை என்று முருகப்பெருமானுடைய 6 முகங்களுக்கு உண்டான தனித்துவத்தை அருணகிரிநாதர் சொல்கின்றார். மயிலேறி விளையாடுகின்ற முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசிய முகம் ஒன்று, கூறும் அடியார் வினைகள் தீர்க்கும் முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, வள்ளியை திருமணம் புரிய வந்த முகம் ஒன்று என்று முருகப்பெருமானுடைய 6 முகங்களை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழிலே சொல்கின்றார். அதுபோல தன் நாடி வருகின்ற பக்தர்களுக்கு திருவடியை காட்டி 6 முகங்களை காட்டி முருகப்பெருமான் என்கின்ற அர்த்தமும், மற்றொரு இடத்திலே தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு தென்றல் காற்றினையும் ஆறுதலையும் கொடுத்து, 6 தலை என்பது 6 முகங்கள், ஆறுதலை காட்டி துன்பத்தோடு வருகின்ற பக்தர்களுக்கு ஆறுதலை கொடுத்து காப்பாற்றுகின்ற முருகப்பெருமான் போல் எங்களை காத்து வனம் சூழ காத்து நிற்கின்ற புலியூரே என்று இருபொருள் பட அழகாக மாரிமுத்தா பிள்ளை ஏற்றுகின்றார். சரி, சிலடையை பார்த்தோம், அதற்கு ஓமையையும் பார்த்தோம். பின்னிரண்டு அடிகளிலே வருகின்ற திரிபு என்ன சொல்கின்றது? பார்க்கோல குட்டிக்கு அங்கு ஊட்டினார், கொச்சை முக மாமனுக்கோர் ஒட்டிக்கம் கூட்டினார் ஊர் என்று பார்க்கின்றோம். அதாவது தன்னுடைய பக்தர்களான 12 ரிஷிகுமாரர்கள் ஒரு சாபத்தினாலே பன்றிக் குட்டிகளாக மாறி தாய் தந்தையை எழுந்து தவித்து பசியால் அழுது கொண்டிருக்க 12 ரிஷிகுமாரர்கள் பன்றிக் குட்டிகளாக மாறிவிடுகின்றார்கள். சாபத்தினாலே தாய் பன்றியையும் தந்தை பன்றியும் இழந்து விடுகின்றார்கள். இந்த 12 பன்றிக் குட்டிகளும் சிவபக்தர்களாக முன் ஜென்மத்திலே இருந்த காரணத்தினால் அவைகள் பசிக்காக அழுகின்ற துயரத்தை பார்க்க முடியாத சிவபெருமான் அந்த பன்றிக் குட்டிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு தாய் பன்றியாக உருமாறி வந்து அவைகளுக்கு பால் ஊட்டி பசியை தீர்த்து மோட்சத்தை கொடுத்ததாக புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் மாரிமுத்தா பிள்ளைவர்கள் பால் கோல குட்டிக்க அங்கு ஊட்டினார் என்று சொல்கின்றார். கோலம் என்ற தமிழ் சொல்லுக்கு பன்றி என்ற பொருள் உண்டு. அதை அந்த பாலினை ஊட்டினார். யாருக்கு ஊட்டினார்? கோலக்குட்டிக்கு அங்கு ஊட்டினார்.
இதை வெண்பாவோடு சேர்த்து பார்க்கும்போது பார்க்கோல குட்டிக்கங்கு ஊட்டினார் என்று வரும். பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டிய சம்பவத்தை சொல்கின்றார். அடுத்ததாக கொச்சை முக மாமனுக்கு ஓர் ஒட்டிக்கம் கூட்டினார் ஊர். தன்னுடைய மாமனான தக்ஷகனுக்கு ஆட்டின் தலையை ஒட்ட வைத்து காப்பாற்றிய சிவபெருமான் என்கின்ற அர்த்தம். கொச்சை முக மாமனுக்கோர் ஒட்டிக்கம் கூட்டினார் ஊர். தலையை ஒட்டி கூட்டி உயிர்ப்பித்த சிவபெருமான் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. குட்டிக்கங்கூட்டினார், ஒட்டிக்கம் கூட்டினார். பாலை பன்றி குட்டிக்கு அங்கு ஊட்டினார், மாமனுக்கு ஆட்டின் தலையை ஒட்டி கூட்டினார், அதன் ஒட்டிக்கம் கூட்டினார் என்கின்ற 2 புராண செய்திகளையும் தலத்தின் மகிமையும் இந்த 4வது வகையான வெண்பாவிலே நமக்கு மிக அழகாக மாரிமுத்து பிள்ளை அவர்கள் சொல்கின்றார்கள். இதுபோல இன்னும் பல வகையான யமகம், திரிவு, சிலேடை பாடல்களோடும் பல சுவையான தகவல்களோடும் திருப்புலியூர் வெண்பா தங்களை தேடி வர இருக்கின்றது. தொடர்ந்து கண்டு கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.